தமிழகத்தின் வளர்ச்சி முழுமையடைய அடுத்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் தொடர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷாவிடம் பேசவில்லை. ஒற்றுமையுடன் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பேசினோம் என டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பின் டிடிவி தினகரன் கூறினார். நாங்கள் டெல்லிக்கு வந்ததில் தவறில்லை. மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒவ்வொரு முறையும் தமிழகம் வர முடியுமா என தினகரன் கேட்டார். நாங்கள் டெல்லிக்கு வந்தாலே ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிடுகிறது என்றார். புதுச்சேரியில் 10 தொகுதிகளில் பாரதிய ஜனதா போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. சேலத்தில் நில தகராறு காரணமாக தாய் மற்றும் அவரது பெண் குழந்தையை கடத்தி ஆபாசமாக புகைப்படம் எடுத்து மிரட்டிய திமுக நிர்வாகி செந்தூர் கார்த்தி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சி அவலத்தால் மக்கள் கோபத்தில் உள்ளனர். வரும் தேர்தலில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப காத்திருக்கின்றனர் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டி என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பது போல் உங்களுக்கும் இருக்கும் என நான் நம்புகிறேன் என சென்னையில் நடந்த மக்கள் நீதி மய்ய கட்சி கூட்டத்தில் கட்சியினரிடம் கமல் விளக்கம் அளித்தார். உடலுக்கு எந்த தீங்கும் செய்யாத கள்ளை போதைப்பொருள் என்று தடை செய்துள்ளது தமிழக அரசு. தன்னுடைய நேரடி நிர்வாகத்தில் டாஸ்மாகில் விற்பதற்கு பெயர் என்ன, புனித தீர்த்தமா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபியை வைகோ சந்தித்து பேசினார். வைகோவிடம் சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு சந்திப்பு குறித்தும் பேசியது குறித்தும் சொல்ல மாட்டேன் என்றார் வைகோ. புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் விசில் சின்னத்தில் தவிக போட்டியிட உள்ள நிலையில் வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று அறிவிக்கிறார். சசிகலா, ராமதாஸ் இருவரும் பாவம். தள்ளாத வயதில் இவ்வளவு போராட வேண்டிய தேவையில்லை. 2 பெரிய முதியவர்கள் கூட்டணி அமைத்து என்ன செய்ய போகிறார்கள் என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் தெரிவித்தார். தேசிய ஜனதா கூட்டணியில் அமமுகவுக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி சிலர் சாராயம் காய்ச்ச வாய்ப்புள்ளதால் கல்வராயன் மலைப்பகுதியில் தங்கி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக 3 குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மத்திய அரசு மறைப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். பாதிப்புகளை கட்டுப்படுத்த அரசிடம் எந்த உத்திகளும் இல்லை என்றார். மத்திய கிழக்கில் நீடிக்கும் போரால் ஏற்பட்டுள்ள சமையல் கேஸ் தட்டுப்பாட்டு பிரச்சினையை சரி செய்ய ஏப்ரல் மாதம் முதல் ரஷ்யா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளிடமிருந்து எல்பிஜி இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ராஜ்யசபா தேர்தலின் போது கட்சி தலைமையின் உத்தரவை மீறி ஓட்டு அளித்ததாக கூறி பிஜு ஜனதாதளம் கட்சியின் 6 எம்எல்ஏக்களை அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்துள்ளார். ககன்தீப் சிங் என்ற அரசு அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பஞ்சாப் போக்குவரத்து துறை அமைச்சர் லால்ஜித் சிங் புல்லர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS தாராகிரி என்ற அதிநவீன போர்க்கப்பல் ஏப்ரல் 3ஆம் தேதி இந்திய கடற்படையுடன் இணைகிறது. 6670 டன் எடையும் ரேடார் கண்களில் சிக்காத அதிநவீன தொழில்நுட்பமும் கொண்டது. நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழிக்கும் நவீன டோர்பிடோ மற்றும் ராக்கெட் லாஞ்சர்களை கொண்டுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசினார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தினார். இந்திய குடிமக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கி வரும் ஈரானுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுடன் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய நீர்வழி போக்குவரத்தான ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கிய ஈரானுக்கு UAE உட்பட 22 நாடுகள் இணைந்து கூட்டறிக்கையை வெளியிட்டு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி மையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இது சர்வதேச சட்ட மீறல் என குறிப்பிட்டு ரஷ்ய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மரியா சகாரோவா கண்டனம் தெரிவித்துள்ளார். ரஷ்ய துறைமுகத்திலிருந்து 1,00,000 டன் கச்சா எண்ணெய் ஏற்றிய கப்பல் சென்னை துறைமுகம் வந்தடைந்தது. மற்றொரு கப்பல் வரும் 24இல் வந்தடையும் என சென்னை துறைமுக அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைனின் சபோரிசியா நகர் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி நோக்கி சென்ற 1-to-1 அரசு பஸ்ஸின் ஆயில் டேங்கில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. பயணிகள் அனைவரும் அவசரமாக கீழே இறங்கியதால் 60 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்து குறித்து புதுக்கோட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். வேட்பாளர்களை தேர்வு செய்ய நடந்த பாரதிய ஜனதா மத்திய தேர்தல் கமிட்டி கூட்டத்தில் மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பிரச்சினை பற்றி பிரதமர் மோடி விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வருகிறார். அவர் வந்தவுடன் எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் முறைப்படி துவங்குவோம் என நயினார் நாகேந்திரன் கூறினார்.
ரம்ஜான் பண்டிகை சமூகத்தில் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை வளர்த்து வளமான நாட்டை உருவாக்கும் பணியில் ஒற்றுமையை வலுப்படுத்தட்டும் என கவர்னர் ஆர்வி ஆர்லேக்கர் வாழ்த்தினார். ரம்ஜான் முடிவுக்கு வந்ததற்கான அறிகுறியாக பிறை சந்திரன் நேற்றிரவு தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் முஸ்லிம்கள் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கத்தார் எனர்ஜி நிறுவனத்தின் மீதான ஈரான் தாக்குதலால் கத்தாரின் ஏற்றுமதி திறன் 17% பாதிப்படைந்துள்ளது. இதனால் இந்தியா உள்ளிட்ட நேரடி ஒப்பந்த நாடுகள் பாதிப்படைவதுடன் ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் எரிவாயு விலை உயரும் என தெரிகிறது. விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு நிர்வாக காரணங்களுக்காக மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தேர்வுகள் நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலிபாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசினார். வளைகுடா நாடுகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அன்புமணி, டிடிவி தினகரன் ஆகியோர் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசவுள்ள நிலையில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 49வது கூட்டம் டெல்லியில் அந்த ஆணைய அலுவலகத்தில் வருகின்ற 25ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் ஈத் உல் பித்ர் நல்வாழ்த்துக்கள். இந்நாள் எங்கும் சகோதரத்துவத்தையும் கருணையையும் மேலும் வளர்க்கட்டும். அனைவரும் மகிழ்ச்சியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் திகழட்டும். ஈத் முபாரக் என பதிவிட்டுள்ளார். ரமலான் திருநாள் சுய கட்டுப்பாடு, சேவை, அன்பு குறித்த போதனைகளை நமக்கு கற்பிக்கிறது. இந்த தருணத்தில் நமது சமூகத்தையும் நாட்டையும் வலுப்படுத்துவோம் என்று உறுதியளிப்போம் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் அன்பை ஊக்குவித்து மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஏற்படுத்தட்டும் என துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். ஈகை திருநாளான ரம்ஜான் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறினர். இந்த புனித நாளில் அனைவரிடமும் அமைதி, சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கம் நிலைத்திருக்கவும், அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி மற்றும் வளம் நிறைந்திருக்கவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு தொழுகை நடத்த சென்ற முஸ்லிம்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பெயர் விவரம் கொடுத்த பின்னரே அனுமதித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 2640 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,08,960க்கும், ஒரு கிராமுக்கு ரூபாய் 330 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 13,620க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மீதான குற்ற வழக்குகளை கட்சி இணையதளங்களில் வெளியிட வேண்டும் என தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. எண்ணிக்கை மிக குறைவு என்றாலும் உறுதியாக இருந்து தேர்தலை நம்பிக்கையோடு சந்திக்க தயாராவோம் என விசிக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். உலக சந்தையில் ஈரானின் கச்சா எண்ணெயை விற்பனை செய்ய 30 நாட்களுக்கு அமெரிக்கா அனுமதித்துள்ளது. அமெரிக்க அனுமதியால் கப்பல்களில் உள்ள 140 மில்லியன் ஈரான் கச்சா எண்ணெய் சந்தைக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவில் கார் உதிரிப்பாக தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் பலியாகினர். தொழிலாளர்கள் 59 பேர் காயமடைந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் 25 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. கூட்டணி நலனுக்கு எதிரான முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எடுக்காது என திருமாவளவன் தெரிவித்தார். அதிமுக என்ற கட்சியின் தலைவரை கிள்ளுக்கீரையாக பாரதிய ஜனதா பயன்படுத்துகிறது என்றார். சட்டசபை தேர்தலில் விசிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு இன்று முதல் 4 நாள்களுக்கு விருப்ப மனு அளிக்கும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் வேளச்சேரியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கினார். தேர்தல் கூட்டணிக்காக விஜய் வீட்டு வாசலை எடப்பாடி பழனிசாமி தட்டி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் உதயகுமாரும் அதிமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் என ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்தார். ஈரான் இஸ்ரேல் போரால் அமெரிக்க பங்குச் சந்தையில் ஒரு மாதத்தில் ரூபாய் 282 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட வீழ்ச்சியால் சந்தை மதிப்பில் ரூபாய் 94 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது.
முதல் மாநாட்டிலேயே பாசிசமா பாயசமா என்று கேட்ட தாவிக தலைவர் விஜய்க்கு மதசார்பின்மையில் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. சமீபத்தில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்தபோது அதை கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடாதவர் விஜய் என ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சென்னையில் கிண்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் அடுத்தடுத்து பறவைகள் உயிரிழந்து வருகின்றன. இந்நிலையில் பறவைகள் இறப்பு குறித்து உடனடியாக கால்நடைத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இறைச்சி கடையில் பணியாற்றுபவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். பறவை காய்ச்சல் பரவலால் மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என சுகாதாரத்துறை கூறியுள்ளது. முஸ்லிம்களின் புனித பண்டிகையான ரம்ஜானை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் உலக அமைதி மற்றும் போர் பதற்றம் நீங்க வேண்டி தேங்காய்பட்டணம் கடற்கரை பகுதியில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதேபோல் மதுரை, தேனி, கம்பம் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிவாசல்களில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகை நடத்தி ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈரான் மீதான போரை முடித்துக் கொள்வது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளனர். அதிமுகவின் முதலாளிகள் பாஜகவும் அமித்ஷாவும் தான் என எம்பி ஜோதிமணி விமர்சித்தார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலை மோசமாக உள்ளது. இதன் காரணமாக சட்டசபை தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரி மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்தித்தார். அமமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இடங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் கடந்த 20 நாட்களில் 44,396 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 1ஆம் வகுப்பில் 41,439 மாணவர்களும் 2-8ஆம் வகுப்புகளில் 660 பேர், மழலையர் வகுப்புகளில் 2,297 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். புதிய கூட்டணிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். எத்தனை கூட்டணி வந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாகவே உள்ளது என ராமதாஸ் சசிகலா கூட்டணி குறித்த கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்த அம்மாநில முதல்வர் ரங்கசாமியின் சொத்து விவரம் வெளியாகியுள்ளது. அவர் பெயரில் அசையும் சொத்து ரூபாய் 21,25 லட்சமும், அசையா சொத்து ரூபாய் 27,78 லட்சம் ரூபாயும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலின் இன்றைய சென்னை பயணம் ரத்து செய்யப்பட்டது. டெல்லியில் பிரதமர் மோடியை நாளை சந்திக்க உள்ளதால் இன்றைய பயணம் ரத்தானதாக நயினார் நாகேந்திரன் சொன்னார். மேற்காசியா அல்லது பிற மோதல்களில் நான் எப்போதும் அமைதி விரும்புவோருக்கே ஆதரவளித்து வந்துள்ளேன் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. விற்பனைக்காக தயார் செய்யப்படும் முறுக்கு, அதிரசம், எள்ளடை பிரசாதங்களின் விற்பனையும் நிறுத்தப்படுகிறது. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் தமிழகத்தில் மினரல் வாட்டர் கேன் விலை 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மூலப்பொருட்கள் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. நாத்தாக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மார்ச் 23 திருத்தணி முருகன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை துவங்குகிறார். மார்ச் 23ஆம் தேதி முதல் மார்ச் 28ஆம் தேதி வரை முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்கிறார். நடிகர் கமல் வெளியிட்ட பதிவில், பல ஆண்டு விவாதங்களுக்கு பின் சென்சார் என்ற சொல்லை நீக்க சொல்லி இந்தியாவின் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியமாக மாற்றியிருக்கிறோம். சினிமாவில் தணிக்கை என்பது தவறு என்று வழக்காடி வழக்கொழிந்த சொல். தமிழ் ஊடகங்களும் தணிக்கை என்ற சொல்லை தவிர்க்க வேண்டும். இனி அச்சொல்லை பயன்படுத்த வேண்டாம். கலையை தணிக்கை செய்ய ஒரு ஜனநாயக அரசுக்கு உரிமை இருக்கக்கூடாது என்பதே உலக சினிமா ஒப்புக்கொண்ட நியாயம். தமிழ் சினிமாவும் தான் என கூறியுள்ளார். பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் பொம்மை முக்கியமல்ல, நூல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். அதுபோல அதிமுக கூட்டணிக்கு உண்மையான தலைவர் பாரதிய ஜனதா தான் என்றார். உத்தரவாதங்கள் மற்றும் இழப்பீடுகளுடன் போர் நிரந்தரமாக முடிவடையும் வரை ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ளும். போர் நிறுத்தத்தை ஈரான் ஏற்காது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். இந்தியாவில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் உள்ள 1961ஆம் ஆண்டின் வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக கடந்த ஆண்டு பார்லிமென்டில் அங்கீகரிக்கப்பட்ட எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் 2026 வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கென் கருணாஸ் எழுதி இயக்கி நாயகனாக நடித்து வெளியாகியுள்ள யூத் படத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது.
இதில் சிம்பு ரசிகராக கென் நடித்துள்ளார். சிம்பு வெளியிட்ட வாழ்த்து பதிவில், யூத் புத்துணர்ச்சியும் துடிப்பும் நெகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு படைப்பு. இன்றைய தலைமுறையினரின் மனதோடு ஆழமாக ஒன்றிப்போகும் ஒரு கதை. கென் நடிப்பு அற்புதம். தம்பி, நீங்கள் கலக்கி விட்டீர்கள். இவ்வளவு இளம் வயதிலேயே நடிப்பிலும் இயக்கத்திலும் முத்திரை பதித்த படத்தை இவ்வளவு சுவாரஸ்யமாக உருவாக்கி இருப்பது பாராட்டுக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜய் தேவரகொண்டா, நடிகை ராஷ்மிகா சமீபத்தில் உதய்பூரில் திருமணம் செய்தனர். ஹைதராபாத்தில் வரவேற்பு நடந்தது. திதி என்ற சிறுமி 2 வாரங்களுக்கு முன்பு, நாங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே, எங்களை ஏன் திருமணத்திற்கு அழைக்கவில்லை என வீடியோ வெளியிட்டார். இதை பார்த்த விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா இருவரும் தங்களது வீட்டிற்கு அந்த சிறுமி மற்றும் அவரது குடும்பத்தினரை அழைத்து விருந்து கொடுத்தனர். வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக வாஷ் அவுட் ஆகும் என தேமுதிக பொருளாளர் சுதீஷ் தெரிவித்தார். நாங்கள் சேர்ந்ததால் திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்றார். இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா பிரிட்டன் கூட்டு கடற்படை தளம் அமைந்துள்ள டியாகோ கார்ஷியா மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்குதலால் அமெரிக்க படையினர் அதிர்ச்சி அடைந்தனர். திமுக கூட்டணியில் போராடித்தான் தொகுதிகளை பெற வேண்டியுள்ளது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நம்மை ஊக்கப்படுத்தவோ ஆதரிக்கவோ யாரும் இல்லை என வேதனை. எங்கள் கூட்டணி முழுமையடைந்து விட்டது. சசிகலாவை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவரும் எண்ணம் இல்லை என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தொண்டர்களை மரியாதையாக நடத்தினால் மட்டுமே இருப்போம், இல்லையென்றால் எழுந்து சென்று விடுவோம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். மன்னார் வளைகுடா முதல் வடக்கு கர்நாடகா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவின் கொள்கைகளை டெல்லியில் கொண்டு போய் அடமானம் வைத்தவர் பழனிசாமி என முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். ஆலமரம் போலிருந்த அதிமுகவை தூசியை போல் மாற்றிவிட்டார் என்றார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஜப்பான் கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிக்கவும் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்யவும் ஈரான் ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் ஜப்பான் அரசு நிம்மதியடைந்துள்ளது. திமுக தான் மற்ற கட்சியை விழுங்கும், பாஜக அவ்வாறு செய்யாது என புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். ஆட்சியில் அதிமுக பங்கு கேட்கும் என்றார். கடந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 12 லட்சம் கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் கூறினார். தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷாவுடன் பேசவில்லை என்றார். கோடை விடுமுறையை முன்னிட்டு ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையே ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை திங்கட்கிழமைகளில் ராமேஸ்வரம் ஹூப்ளி இடையே ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் 4 முனை போட்டி என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதிமுக திமுக கூட்டணிக்குமான 2 முனை போட்டிதான் என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். புதுச்சேரியில் உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. வேட்பாளர் யார் என்பதை பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவிப்பார் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். இந்தியாவிலேயே 425 நடமாடும் மருத்துவ சேவை வாகனங்களை இயக்கி தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேசம் 170, ராஜஸ்தான் 163, அசாம் 130 வாகனங்களை இயக்கி அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. துரந்தர் படமும் அதன் 2ஆம் பாகமான துரந்தர் தி ரிவெஞ்ச் படமும் வரவேற்பையும் வசூலையும் பெற்றுள்ளது. இதில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ள மாதவன் கூறும்போது, இப்படிப்பட்ட தேசபக்தி படத்தில் தேசத்தின் மீது அக்கறை, பாசம் கொண்ட ஒருவர் கேரக்டரில் நடித்ததை கடவுள் கொடுத்த வாய்ப்பாகவே பார்க்கிறேன். தமிழகத்தில் இருந்து கூட ஏகப்பட்ட போன், உன் சீனுக்கு ஏகப்பட்ட கைத்தட்டல் விசில் என்கிறார்கள். அதை கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். இந்த படம் 2000 கோடி ரூபாய் வசூலை கடக்கும் என்கிறார்கள். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருப்பூர் சிடிசி கார்னர் நொயல் வீதியில் உள்ள பிரியாணி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பிரியாணி விலை கணிசமாக உயர்த்தப்பட்டிருந்தாலும் வாடிக்கையாளர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து வாங்கி சென்றனர். சட்டசபை தேர்தலில் போட்டியிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்கும் 6 தொகுதிகளை திமுக ஒதுக்க முன்வரவில்லை என்றால் தனித்து போட்டியிட அக்கட்சி முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு மதுராவில் உள்ள டங்கடி கோவிலில் தரிசனம் செய்து ஆரத்தி எடுத்ததுடன் புனிதமான கோவர்தனகிரி பிரதட்சணத்தையும் மேற்கொண்டார். இந்த புனிதமான பிரதட்சணத்தை மேற்கொண்ட முதல் ஜனாதிபதி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட்டின் ஆக்ஷன் ஹீரோ சக் நோரிஸ் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 86. அவரின் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன், தி டெல்டா ஃபோர்ஸ் போன்ற படங்கள் உலகளவில் பேசப்பட்ட படம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஊசுறு தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காததை கண்டித்து பாஜக எம்எல்ஏ சாய் சரவணகுமாரின் ஆதரவாளர்கள் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை ராஜினாமா செய்தனர்.
மேற்கு வங்கத்தில் அதிகாரமற்ற ஜனாதிபதி ஆட்சி நடப்பதாக முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். லட்சக்கணக்கானோர் குடியுரிமையை பறிக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜார் அருகே தனியார் எஸ்டேட் வனப்பகுதியில் இரவில் ஏற்பட்ட காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. கூடலூர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் இணைந்து 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்து குறித்து வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். உலக அளவில் சிறுவர் பருமனில் இந்தியா 2ஆம் இடம் பிடித்துள்ளது. துரித உணவு, உடற்பயிற்சி இன்மையால் குழந்தைகள் ஆபத்து ஏற்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராகும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் திமுகவிற்கு எதிராக எந்த அரசியல் கட்சிக்கும் போட்டியிடும் தகுதி இல்லை என்றார். ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் மையமான நதான்ஸ் மீது அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலால் எவ்வித அணுக்கதிர்வீச்சு கசிவும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள ஈரான் அரசு, இது சர்வதேச விதிகளை மீறும் செயல் என கண்டனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஆப்கான் மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யும் வகையில் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட 2.5 டன் அத்தியாவசிய பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது. அயர்லாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்யும் இந்திய கிரிக்கெட் அணியின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் 26 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் T20 போட்டிகள் நடைபெறுகிறது. அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை என பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல் குறிப்பிடப்பட்டிருந்த வகையில் அதிகரிக்கும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் தெரிவித்துள்ளார். ஒட்டன்சத்திரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி நெய் நிறுவன அதிபர் கொண்டு சென்ற 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறுவது என்பது ஜனநாயக கடமை. ஆனால் நேர்காணலுக்கு இம்முறை வாய்ப்பில்லை என தொண்டர்களுக்கு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா கண்டெடுத்த வைரம் OPS. அந்த வைரத்தின் அருமையை EPS புரிந்து கொள்ளவில்லை. ஸ்டாலினின் அரசியல் கிரீடத்தில் OPS என்ற வைரம் பொறிக்கப்பட்டு மேலும் ஜொலிக்க செய்யப்பட்டுள்ளார் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். தமிழில் காதலில் சொதப்புவது மாறி 1, 2 போன்ற படங்களை இயக்கிய பாலாஜி மோகன் பாலிவுட்டில் அறிமுகமாகிறார். நயே நாவீலி என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தில் முதன்மை வேடத்தில் யாமி கௌதம் நடிக்கிறார். GV பிரகாஷ் இசையமைக்கிறார். இயக்குனர் ஆனந்த் எல் ராய் தயாரிக்கிறார். இந்த படம் அமேசான் OTT தளத்தில் வெளியாக போகிறது. நடிகை அனுஷ்கா தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்யப் போவதாக செய்தி பரவியது. இதை மறுத்து அனுஷ்கா தரப்பில் வெளியிட்ட செய்தியில், எனது திருமணம் குறித்த வதந்திகளை வெளியிடும் போது வயது 44 என்பதை ஏன் சுட்டிக்காட்டுகின்றனர்? இதே வயதில் எத்தனையோ நடிகர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தபோதும் அவர்களின் வயதை யாரும் சுட்டிக்காட்டுவதில்லை. ஆனால் நடிகைகள் விஷயத்தில் மட்டும் வயதை சொல்லி அதை பெரிதாக்குகிறார்கள். நடிகர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை நடிகைகளுக்கு கொடுப்பதில்லை. திருமணம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அது பிரேக்கிங் செய்தி அல்ல என காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளை ஆதரவாளர்களுடன் நடக்கவுள்ள ஆலோசனைக் கூட்டம் வழக்கமான ஒன்றுதான். பாஜகவில் எனக்கு எந்த முக்கியத்துவமும் தரப்படவில்லை என கூறப்படுவது முற்றிலும் தவறு என பாஜகவில் இருந்து விலகப் போவதாக வெளியான தகவலுக்கு நடிகர் சரத்குமார் விளக்கம் அளித்தார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நிறுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை மோடி அரசு செய்ததாக அமெரிக்க அதிபருடனும் இஸ்ரேல் பிரதமருடனும் கொண்டிருக்கும் நட்பை பயன்படுத்தி போர் நிறுத்த மோடி முயன்றாரா என காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். குஜராத் காந்தி நகரில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கள்ள நோட்டுகளை அச்சடித்த யோகா சாமியார் பிரதீப் ஜோடாங்கியா உட்பட அவரது சீடர்கள் 5 பேர் கைதாகியுள்ளனர். 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள், உயர்தர ஸ்கேனர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. காங்கிரசும் ராகுலும் பாரதிய ஜனதாவின் பி டீம் சமரச அரசியல் செய்கிறது. வகுப்புவாதத்தில் ஈடுபடும் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை குழுக்களிடம் ஆதரவை தேடுகிறது என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். ஆனால் இடது ஜனநாயக முன்னணியானது எந்தவிதமான வகுப்புவாதம் என்றாலும் அதை எதிர்க்கிறது என்றார். புதுச்சேரியில் முக்கிய தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என திமுக நிர்பந்திக்கிறது என தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கூட்டணிக்கு திமுக தலைமை, புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் தலைமை என்பது எப்போதும் கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபு என்றார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாக அமையும். திங்கட்கிழமை மனு தாக்கலுக்கு இறுதி நாள் என்பதால் இன்றைய தினமே தொகுதிகள் அறிவிக்கப்படும் என VCK MP ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மை கோட்பாடு அடிப்படையில் தலைமை அமையும் என்றார். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவதும், தொழில்துறைக்கான டீசல் விலை அதிகரித்து வருவதும் வரவிருக்கும் விலைவாசி உயர்வின் அறிகுறி என காங்கிரஸ் MP ராகுல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி சங்கடங்களை ஏற்படுத்தியுள்ளது, மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் என்றார்.
புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதுதான் முக்கியம் என விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்தார். யார் தலைமை என்பது முக்கியமில்லை என்றார். தென்கொரியாவின் டேஜியான் நகரில் உள்ள கார் பாக தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 தொழிலாளர்கள் இறந்தனர், 60 பேர் காயமடைந்தனர். இயற்கையில் மரத்தின் முக்கியத்துவம் உச்சபட்ச நிலையாக கருதப்படுகிறது. வனங்களே வாழ்வின் அடித்தளங்கள் மற்றும் இயற்கை சமநிலைக்கு முக்கியதொரு பரிணாமம் என உத்தரப்பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். 1950இல் 17 மெட்ரிக் டன்னாக இருந்த இந்திய பால் உற்பத்தி 2025இல் 247 மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைமை இயக்குநர் ML ஜாட் தெரிவித்துள்ளார். நடிகர் என தாண்டி தயாரிப்பாளராகவும் நடிகர் அஜித்குமார் புதிய அவதாரம் எடுத்துள்ளார். அஜித்குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் LLC என்ற பெயரில் அவர் புதிய நிறுவனத்தை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் பதிவு செய்திருக்கிறார்.